2017 கேள்வி இருக்கா பாருங்க. ரெண்டாயிரத்தி 17 எஸ்ஏ கேள்வி. ஆறாவது கேள்வியில சி பார்ட் 2017 எம்சிக்கு போன வகுப்பு செய்து விட்டுறான். 2017 ஆறாவது கேள்வியில சி பகுதி XY ஆகிய திரவங்களின் கலவை ஒன்று. XY ஆகிய திரவங்களின் கலவை ஒன்று லட்சிய நடத்தியை காட்டுகின்றது சொல்லி, லட்சிய நடத்தி என்று சொல்லாட்டால் நாங்கள் ரவோட்டர் விதியை பிரயோகிக்க இயலாது. லட்சிய நடத்தியை காட்டுகின்றது. இதுல மாறா வெப்பநிலையில் உள்ள மூடிய உரைத்த பாத்திரத்தில் ஆவி அவத்தையுடன் சமநிலையில் உள்ள திரவ அவத்தையில் ஆவி அவத்தையுடன் சமநிலையில் உள்ள திரவ அவத்தையில் 1.2 மூல் எக்ஸும் 2.8 மூல் வையும் இருக்கும் போது மொத்த ஆவியமுக்கம் 3.4 தர 10 பாஸ்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3.4 தர 10 பாஸ்கல். அதே வெப்பநிலையில் ஆவி அவத்தையுடன் சமநிலையில் உள்ள திரவ அவத்தையின் அமைப்பு அதே வெப்பநிலையில ஆவி அவத்தையுடன் சமநிலையில் உள்ள திரவ அவத்தையின் அமைப்பு x 1.2 மூலாகவும் x 1.2 மூலாகவும் y 4.8 மூலாகும். y வந்து 4.8 மூலாகவும் இருக்கும்போது மொத்த ஆவியமுக்கம் 3.6 தர 14 பாஸ்கல் என்று தரப்பட்டிருக்கு. 3.6 தர 14 பாஸ்கல். ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே வெப்பநிலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதால முதலாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற தூய ஆவியமுக்கம் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற தூய ஆவியமுக்கமும் ஒரே பெருமானமாக இருக்கும். நிரம்பல் ஆவியமுக்கம் நிரம்பல் அமுக்கங்களை கணிக்க என்று சொல்லி XY ஆகியவற்றின் நிரம்பல் அமுக்கங்களை கணிக்க என்று சொல்லி கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வி மாதிரி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு அந்த புத்தகத்துல இருக்கு, சரியா? அந்த புத்தகம் 2007 2008க்கு முன்னமே அது ரிலீஸ் பண்ணப்பட்டு அதுல இதே மாதிரியான கேள்விகள் இருக்கு. அப்ப யாரும் இந்த கேள்வியை உங்களை கஷ்டப்படுத்தணும் நினைக்கல, சாதாரண ஒரு கேள்வியை தான் எக்ஸாம் பேப்பர்ல போட்டிருக்கு. இந்த கேள்வியை நீங்க அணுகி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே ஒத்த கேள்வி 2019லயும் இருக்கு. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல இந்த மொத்த அமுக்கம் 3.4 தர 14 பாஸ்கல் என்பது ஆவி அவத்தையில உள்ள எக்ஸினதும் வையினதும் பகுதி ஆவி அமுக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமம். அதே போல இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இருக்கிற மொத்த ஆவி அமுக்கம் 3.6 தர 14 என்பது இதுல இருக்கிற பகுதி ஆவி அமுக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப XY திரவங்களினுடைய மூல் தெரியும். ஆகவே நாங்கள் என்ன காணலாம்? ஒவ்வொருவருடைய மூல் பின்னத்தை காணலாம். மூல் பின்னம் காணப்பட வேண்டும். அப்ப எக்ஸினதும் வையினதும் சமநிலை மூல்கள் தரப்பட்டிருக்கிறதால இந்த மூல்களை பயன்படுத்திய நாங்கள் மூல் பின்னத்தை காணலாம். P0x P0y சார்பாக ஆவி அவத்தையில இருக்கிற எக்ஸினதும் வையினதும் பகுதி ஆவி அமுக்கங்களை கணிச்சு இந்த 3.4 தர 14 பாஸ்கலுக்கு சமப்படுத்தினோம்னு சொன்னால் ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதே முறையின்படி இரண்டாவது எங்க என்பால் 2 சமன்பாடு கிடைக்கும். 2 சமன்பாடு இருக்கு, 2 தெரியாக்கணியம். ஆகவே P0x P0y வந்து தீர்வு காணக்கூடிய ஒன்று.
அப்ப இது ஒரு எளிமையான ஒரு கேள்வியாக காணப்படுது. அப்ப முதல்ல நாங்கள் ட்ரவோட்டரின் விதியை பிரயோகிக்க வேணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேணும்? மூல் பின்னம் வேணும். அப்ப முதலாவது நிபந்தனையில கரைசல் அவத்தையில இருக்கிற எக்ஸினுடைய மூல் பின்னம் வந்து மொத்த மூல் வந்து 1.2 2.8, அப்ப 4 மூலாக இருக்கும். முதலாவது சந்தர்ப்பத்தில் மொத்த மூல் 1.2 மூல்ஸாக 2.8 மூல், இதான் மொத்த மூல். அதன் மேல் எக்ஸினுடைய மூல் 1.2 மூல். சரியா? அப்ப 4 மூலின் மேல் 1.2 மூல் என அமையும். அப்ப இதுல இருந்து நீங்கள் எக்ஸின் மூலை கணிச்சால் 0.3 மூல் பின்னம் அமையும். 0.3. அப்ப எக்ஸினுடைய மூல் பின்னம், திரவ அவத்தையில இருக்கிற எக்ஸினுடைய மூல் பின்னம் 0.3 மூல் என காணப்படும். அடுத்தது என்ன காணலாம்? ஒரு ஆளினுடைய மூல் பின்னம் தெரிந்தால் மற்றவருடைய மூல் பின்னத்தை காணலாம். அப்ப எக்ஸ் ஒய்யினுடைய மூல் பின்னம் 1ல இருந்து எக்ஸினுடைய மூல் பின்னத்தை கழிப்பதன் மூலம் பெறப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப முதலாவது சந்தர்ப்பத்தை திரவ அவத்தையில இருக்கிற மூல் பின்னங்கள் தரப்படையில, ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் கணிச்சு காட்டப்பட வேணும். பாருங்க, இதுக்குரிய புள்ளி திட்டத்துல இந்த மூல் பின்னம் கணிச்சதற்கு, சரியா, மூல் பின்னத்துக்குரிய தொடர்பு இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டதுக்கு 5 புள்ளி தரப்பட்டிருக்கு. 4/1 சொல்லி இதுக்கு புள்ளி தரப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் பிரதியிட்டு எடுத்தது அதிண்ட விடைக்கும், சரியா, அதிண்ட விடைக்கும் வந்து புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இதுண்ட விடைக்கு 2 புள்ளியும், இது பிரதியிட்டதுக்கு 2 புள்ளியும், இதுண்ட விடைக்கு இந்த விடையோட சேர்த்து 1 புள்ளி, மொத்தம் 5 புள்ளியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த மூல் பின்னம் கணிச்சதுக்கு மட்டும், 2 பேருடைய மூல் பின்னம் கணிச்சதுக்கு மட்டும் இங்க 10 புள்ளி வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல பிரதியீடு செய்ததுக்கு 4/1, அதிண்ட விடைக்கு அந்த விடையை பயன்படுத்தி இன்னொரு விடை எடுத்ததற்கும் 2 2 1 என்று சொல்லி மொத்தம் 10 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மூல் பின்னத்தை நாங்கள் கரைசல் அவத்தையில கணிச்சு போட்டு இந்த மொத்த அமுக்கத்துக்கு தொடர்படுத்த வேணும் என்று சொன்னால் நாங்கள் ட்ரவோட்டரின் விதியையும் டோல்டன் பௌதிக அமுக்க விதியையும் கையாள வேணும். அப்ப முதலாவது தொகுதிக்கு ஆவி அவத்தையில எக்ஸினுடைய பகுதியாவி அமுக்கம் என்பது கரைசல் அவத்தையில இருக்கிற எக்ஸின் மூல் பின்னம் கரைசல் அவத்தையில இருக்கிற தூயாவி அமுக்கம் எக்ஸினுடைய தூயாவி அமுக்கத்தின் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். சரியா? ட்ரவோட்டரின் விதியில இருந்து இந்த தொடர்பு சொல்றதுக்கு 5 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதை பயன்படுத்தத்தான் போறோம். இதை நாங்கள் சொல்லவும், ஆவி அவத்தையில இருக்கிற பகுதியாவி அமுக்கம் வந்து கரைசல் அவத்தையில இருக்கிற மூல் பின்னம் தூயாவி அமுக்கத்தின் பெருக்கம், இதுக்கு 5 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த பி டோட்டல் மொத்த ஆவி அமுக்கம் வந்து px plus p1, இந்த தொடர்பு குறிப்பிட்டதுக்கும் இந்த தொடர்புல px-க்கு பதிலாக xx into p0x ஆக py-க்கு பதிலாக xy into p0y போடப்பட்டதற்கும் 5 புள்ளியாக கொடுக்கப்பட்டது. அப்ப சாதாரணமாக நாங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் பாருங்க. இதுல எல்லாம் ஒரு ரிஸ்க்குமே இல்லை. இந்த கேள்வியை ஆரம்பிக்கவே இல்லை. ட்ரவோட்டர் விதி தொடர்பு பயன்படுத்தியிருக்கோம், டோல்டன் பௌதிக அமுக்க விதியில அதை கொண்டு வந்து பிரதியிட்டிருக்கோம். இதுதான் பி டோட்டல். இனி நீங்கள் மூல் பின்னம் தெரியும், ஆவி அமுக்கம் தெரியாது, இதுல கொண்டு வந்து 2 சந்தர்ப்பத்துக்கும் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் இந்த p0x p0y-க்கு தீர்வு வரும். அப்ப நீங்கள் இனி படிக்க வேண்டியது கேள்விக்கு விடை இல்லை, புள்ளி திட்டம். எந்த மாதிரியாக நாங்கள் விடை எழுதணும் என்ற விஷயத்தை நீங்கள் ஸ்கீம்ல இருந்து விளங்கி கொள்ளணும். நீங்க பாஸ் பேப்பர்ல விடையை பார்த்து செய்தது சரி என்றதை தாண்டி எந்த விடைக்கு புள்ளி கொடுக்கப்படுது, அதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப சில பேர் கண்ணால பார்த்து சில வேலைகளை செய்யலாம். சரி, இந்த மூல் பின்னம் எல்லாம் எடுத்து போட்டு நேரடியாக இங்கேயே வச்சு பிரதியிடலாம். பிரதியிட்டால் இதுக்குரிய 10 புள்ளி, இதுக்குரிய 10 புள்ளி எல்லாம் கிடைக்காம போகும். சரி, அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் இனி பிரதியிட்ட செய்வோம். முதலாவது சந்தர்ப்பத்துல xx இந்த மூல் பின்னம், xx வந்து x இந்த மூல் பின்னம் 0.3, y-னுடைய மூல் பின்னம் 0.7. இதுல
மொத்த அமுக்கம் 3.4 பஸ்கால் வந்து எக்ஸினுடைய மூல் பின்னம் 0.3 P0 x சக வையினுடைய மூல் பின்னம் 0.7 P0 y என்று சொல்லி ஒரு சமன்பாடு கிடைக்கும். இதை நாங்கள் முதலாவது சமன்பாடாக அடையாளப்படுத்திக் கொள்வோம். இதே மாதிரி இரண்டாவது தொகுதியிலே மூல்கள்லாம் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் மூல் பின்னத்தை காணணும். 1.2 4.8 மொத்த மூல் வந்து எங்களுக்கு 6.02 வரும். 6.0 மேல் 1.2. அப்ப இதுண்ட மூல் பின்னம் இந்த கரைசல்ல இருக்கிற எக்ஸினுடைய மூல் பின்னம் 6.0 மேல் 1.2. சரியா? அதிண்ட மூல் பின்னம் வையிண்ட மூல் பின்னம் வந்து எங்களுக்கு 0.2 என்றும் எக்ஸினுடைய 0.8 எக்ஸினுடைய மூல் பின்னம் 0.8 0.10 என்றும் வையினுடைய மூல் பின்னம் 0.8 என்றும் வரும். 0.8 சரி 1.2 6 0.2 எக்ஸினுடைய மூல் பின்னம் 2ஐயும் கூட்டினால் 8 1 வரும். அப்ப 0.8 என்று வையினுடைய மூல் பின்னம் வரும். இதை பயன்படுத்தி இதை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த தொடர்பை பிரிவு. மொத்த அமுக்கம் வந்து 3.4 தர 14 பாஸ்கல். இங்க எக்ஸினுடைய மூல் பின்னம் 0.2 அப்ப 0.2 P0 x சக வையினுடைய மூல் பின்னம் 0.8 P0 y. ரெண்டு சமன்பாடு இருக்குது. ரெண்டு சமன்பாட்டுக்கு ரெண்டு தெரியாக்கணியங்கள் இருக்கு. சரிதானே? இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கும் 5 புள்ளி வீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல மூல் பின்னம் கணிச்சதுக்கு 5 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வினாவில மூல் பின்னம் கணிச்சதுக்கு மட்டும் மொத்தமாக 15 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதான்? மொத்த புள்ளியே 50. மொத்த புள்ளியே 50 இல்ல. மூல் பின்னம் கணிச்சதுக்கு 15 புள்ளி, டோட்டல் தொடர்புதினதுக்கு 5 புள்ளி, டோட்டல் பௌதிக முக விதியிலிருந்து தொடர்புதினதுக்கு 5 புள்ளி, 10 புள்ளி. அவ 25 புள்ளி சாதாரணமாக, அதாவது அபத்த சமநிலை என்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு மாதிரி இந்த புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இது அடுத்த இந்த தொடர்பு இதுக்கு 10 புள்ளி, 35 புள்ளி இப்பவே என்ன செய்யுது வந்துச்சு. சரி, அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒன்றுல இருந்து கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டுக்குரிய தீர்வை காண்பிக்க வேணும். இங்க வந்து இது 0.3 P0 x இருக்கு, இது 0.2 P0 x இருக்கு. இவரை 2ஆல பெருக்கி இவரை 3ஆல பெருக்கி நாங்கள் ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்சு விட்டோம்னு சொன்னால் இந்த P0 x P0 y-க்கு தீர்வு வரும். எங்களோட புள்ளி திட்டம் இதுக்கு அங்கால சுருக்கலுக்கு இடம் கொடுக்கல. இதுல இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? P0 x காணலாம். ஆனா நீங்கள் கட்டாயம் அதை சுருக்கி தான் எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். P0 x வந்து 2.0 தர 10 2.0 தர 14 பாஸ்கல் என்றும் P0 y வந்து 4.0 தர 14 பாஸ்கல் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. P0 x P0 y இதன்படி உங்களுக்கு தீர்வு. அப்ப இந்த ரெண்டு விடைக்கும் அலகோட கொடுக்கிறதுக்கு 5 புள்ளி வீதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப எத்தனை புள்ளி இப்ப வந்துச்சு கூட்டிக்கொள்ளுங்க. சரியா? 50 புள்ளியும் போல வந்தான் கேள்வி. இதுல வேறு ஒரு விஷயம் கேட்கப்படுது. இது வந்து ஏற்கனவே பல தடவைகள் பரிச்சயமான கேள்வி. இந்த கேள்விக்குரிய 50 புள்ளியும் எடுக்கிறதுல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி அலகுகளோட பிரதியீடு செய்து வேலை செய்தால் தெரியும். எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. அடுத்த 2018 இந்த பேப்பரை எழுது. 2018 10வது கேள்வி. சரியா? 2018 10வது கேள்வி பாருங்க. MCQ இந்த கேள்வி கனவேருக்கு சவாலான கேள்வியாக இருந்தது எக்ஸாம் பேப்பர்ல. சரி,
50 கேள்வியில சில சவாலான கேள்விகள் இருக்கும். எழுதுற பிள்ளைன்ற புத்திசாலித்தனத்துலதான் கன விஷயம் தங்கி இருக்கு. சில கேள்விகளுக்கு கணித்தல் முறை மூலம் விடையெடுக்கலாம். அதற்கு நாங்கள் அடிப்படை தியரியையும் எங்களோட பயிற்சியையும் பயன்படுத்தி சில கேள்விகளுக்கு விடையெடுக்கலாம். ஆனால் சில தொடர்புகள் தர்க்க ரீதியாக யோசிச்சு கேட்கப்பட்டதுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்வோம்னா மோடிஃபை பண்ணி எங்களோட விடயம் மோடிஃபை பண்ணி மாற்றி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நிறுவி காட்ட வேண்டிய சில கேள்விகள் அடிக்கடி கேள்வி வருகிறது. இப்ப 2013 தாக்க இயக்கவியல்ல இதே மாதிரி ஒரு கேள்வி, ஒரு தொடர்பை எடுத்து காட்ட சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. 2013 தாக்க இயக்கவியல்ல 2 தரவுகளை குறிப்பிட்டு ஒரு தொடர்பை எடுத்து காட்ட சொல்லி கேட்டு கேள்விய ஓடரின்படி செய்து கொண்டு போற ஆக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா மாறி 5 நிமிஷத்துக்கு கிட்ட இந்த கேள்வியோட மினக்கட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நேரத்தை பார்க்கணும். இதுக்குள்ள 5 நிமிஷம் இப்பவே போயிட்டு இன்னும் விட வரையில அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா வேற ஒரு கேள்வி அனுபவம் பண்ணிட்டு ஓடுறோம். 50 கேள்வி முடிச்சு போட்டு வர இதுக்கு நேரம் இருக்கும் போது ஐயா சரி நேரம் இருந்தாலும் திருப்பி 5 நிமிஷம் பழைய யோசனை யோசிச்சுதான் என்ன செய்யணும்னு சொன்னா விடிய எடுக்க வரும். பழைய இடத்துல இருந்தால் திருப்பி யோசிக்க வேண்டி வரும். ஆகவே கேள்வி செய்கிற உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கணும். சில கேள்விகள் பெருசா இருக்கும், ஆனால் எளிமையாக விட வந்துடும். சில கேள்விகள் கஷ்டமாகத்தான் விட வரும். நிறுவல் சம்பந்தப்படும் போது அது அவன் தொடர்புக்கு நாங்கள் வரணும். அப்ப இதுக்கு அடுத்துள்ள கேள்விகள் எளிமையான கேள்விகளை நாங்கள் முடிச்சுட்டு 6 வரை இந்த கேள்வியை நாங்கள் அணுகினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஓரளவுக்கு இனஃப் டைம் இருக்கும். அப்ப ஃப்ரீடமா 10 நிமிஷம் என்றாலும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மினக்கட்ட அந்த கேள்விக்கு கூடிய எடுக்கலாம். சரிதான். அப்ப இது எத்தனை பேர் செய்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த கேள்வி ஒரு நிறுவி காட்ட வேண்டிய கேள்வி. ஆகவே நாங்கள் அது அந்த தொடர்புக்கு ஏற்ற வியூவில் என்ன செய்யணும் என்றால் யோசிக்க வேணும். இப்போ மெட்ஸ்காரருக்கு இந்த மாதிரியான நிருபர்கள் பரிச்சயமாக இருக்கிறதால அவை கேட்ட மாதிரி என்ன செய்யணும் என்றால் ஏதோ ஒரு விதத்துல முடிவை பண்ணி அந்த தொடர்பை கொண்டு வந்து கொடுத்துருவேன். மற்ற ஆக்களுக்கு அது சில இடத்துல கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்கு. கேள்வியின் அடிப்படையை பாருங்க, அது மிக சின்ன விஷயம். ஆனா அவன் கேட்ட தொடர்பு கொண்டு வந்து கொடுக்கிறதான் பெரிய விஷயமாக இருக்கு. பார்ப்போம். ஏக்கமபி ஆகிய திரவங்கள் ஒரு லட்சிய கரைசலை உருவாக்குகின்றன சொல்லி, ஏக்கமபி ஆகிய திரவங்கள் ஒரு லட்சிய கரைசலை உருவாக்கலாம். மாறா வெப்பநிலையில் ஒரு மூடிய உரைத்த கொள்கலத்தில் ஏபி ஆகிய திரவங்களின் கலவை ஆவியுடன் சமநிலையில் உள்ள போது அதை கருது இவருடைய தூய ஆவிய முக்கங்கள் பீனோட்டே பீனோட் பி என்று சொல்லப்பட்டிருக்கு. கரசல் அவத்திலே இருக்கிற ஏயினுடையதும் பியினதும் தூய ஆவிய முக்கங்கள் பீனோட்டே பீனோட் பி என்று தரப்பட்டிருக்கு. ஏக்கம பி ஆகியவற்றின் நிரம்பல் ஆவிய முக்கங்கள் அதே கொள்கலத்தில் மொத்த அமுக்கம் பி என்று தந்திருக்கு. இதுக்குள்ள வர மொத்த அமுக்கம் பி. ஏயின் மூழ்பினம் ஆவி அவத்தையில் ஏயின் மூழ்பினம் பொதுவாக நாங்கள் பை என்று குறிப்பிட்ட விஷயத்தை இங்க எக்ஸே கேஸ் என்று குறிப்பிட்டிருக்கு. பொதுவாக நாங்கள் மூழ்பினத்தை எக்ஸ் என்று குறிக்கிறோம். நாங்கள் அவ திரவ அவத்தையில இருக்கிற மூழ்பினத்தை எக்ஸ் என்று குறிக்கிறதால நாங்கள் வாயு அவத்தையில இருக்கிற மூழ்பினத்தை வை என்று குறிச்சு பழகும். ஆனால் அதை மென்ஷன் பண்றதுக்காக கேஸ் இங்க குறிச்சிருக்கு, எக்ஸ் கேஸ். நீங்க வை என்று குறிச்சது எக்ஸ் கேஸ் என்று புரியும். கொள்கலத்தின் மொத்த அமுக்கம் பியும் ஆவியவத்தில் ஏபியின் மூழ்பின்னம் எக்ஸே கேஸும் ஆகும். பின்னர் எது தொகுதி தொடர்பாக சரியானது என்று கேட்டு. அப்ப இது ஒரு நிறுவல். இந்த தொடர்புக்கு நாங்கள் என்ன செய்யணும் வரணும். இதுல பார்ப்போம். கரசல் அவத்தையில யாருடைய மூழ்பின்னமும் தரப்படவில்லை. கரசல் அவத்தையில யாருடைய மூழ்பின்னமும் தரப்படவில்லை. ஆவியவத்தையில மொத்த அமுக்கமும் தந்திருக்கு, ஆவியவத்தை இந்த மூழ்பின்னமும் தந்திருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொடர்பு டோல்டன் பௌதியமுக்க விதியில இருந்து வந்த தொடர்பு. அதாவது டோல்டன் பௌதியமுக்க விதிப்படி ஆவியவத்தையில இருக்கிற ஏயினுடைய பகுதி ஆவியமுக்கம் ஆவியவத்தையில இருக்கிற ஏயினுடைய மூழ்பின்னம் மொத்த ஆவியமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். இங்க எங்களுக்கு ஏயினுடைய பகுதி ஆவியமுக்கத்தை பற்றி ஒரு கதைக்கு இல்ல. ஆவியவத்தையில இருக்கிற மூழ்பின்னம் எக்ஸே கேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, மொத்த ஆவியமுக்கம் பி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதை எழுதி கொள்ளலாம். பிஏ எக்ஸே பி என்று எழுதி கொள்ளலாம்.
இந்த பகுதியாவி அமுக்கத்தை ரவோட்டரின் விதியை பயன்படுத்தி இந்த பகுதியாவி அமுக்கத்தை ரவோட்டரின் விதியை பயன்படுத்தி எழுத கரைசல் அவத்தையில இருக்கிற ஏனுடைய மூழ்பின்னம் எக்ஸே பியினுடைய மூழ்பின்னம் எக்ஸ்பி என்று வச்சுக்கொள்ளும். பிஏ சமன் கரைசல் அவத்தையில இருக்கிற மூழ்பின்னம் எக்ஸே இன்று தூயாவிய முக்கம் பி நோடி. இந்த விடைகள்ல திரவ அவத்தையில இருக்கிற மூழ்பின்னம் எந்த ஒரு விடையிலும் இல்லை, ஏன்றாவது தரவிலேயும் இல்லை. ஆனால் தூயாவிய முகங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் பி நோட்டே பி நோட் பியை கொண்டு வரலாம், இந்த எக்ஸே எக்ஸ்பியை கொண்டு வர இயலாது. அப்ப இதன்படி பிஏ சமன் எக்ஸே இன்டு பி நோடி ரவோட்டரின் விதிப்படி பகுதியாவிய முகம் பிஏ வந்து எக்ஸே இன்டு பி நோடி. இங்க எங்களுக்கு தெரியும் பிஏ வந்து எக்ஸே கேஸ் இன்டு பி. இந்த ரெண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள். ஆகவே இந்த பிஏக்கு பதிலாக நாங்கள் எக்ஸே கேஸ் இன்டு பி சமன் எக்ஸே இன்டு பி நோடி என்று எழுதலாம். இதுல இருந்து எங்களுக்கு தராத எக்ஸேயை எழுவா மாற்றம் செய்து கொள்ளலாம். எக்ஸே வந்து எக்ஸே கேஸ் ஆவியவத்தில் இருக்கிற மூழ்பின்னம் மொத்த அமுக்கத்தின் கீழ் தூய ஆவிய அமுக்கம் பி நோடி என்று இருக்கு. இது எங்களுக்கு தரப்படாத ஒரு தரவு. கரைசல் அவத்தையில இருக்கிற ரெண்டு கூறுகளின் மூழ்பின்னங்களுடைய கூட்டுத்தொகை 1. அப்ப எக்ஸேஸாக எக்ஸ்பி சமன் 1. இதுல இருந்து நாங்கள் எக்ஸ்பியையும் தந்த தரவு சார்பாக காணலாம். எக்ஸ்பி சமன் 1 மைனஸ் எக்ஸே. எக்ஸேக்கு பதிலாக இதை பிரதியிடலாம். எக்ஸே கேஸ் பி இன் கீழ் பி நோட் ஏ. சரியா? மூழ்பின்னம் எக்ஸினுடைய மூழ்பின்னம் வந்து இந்த ரெண்டையும் தொடர்படுத்தி டோல்டன் பௌதிக அமுக்க விதியிலிருந்து பெற்ற தொடர்பையும் ரவோட்டர் விதியையும் பயன்படுத்தி தரப்பட்ட தரவு சார்பாக கணிக்கலாம். இங்கே வாயு அவத்தையில இருக்கிற ஏ மூழ்பின்னம் தரப்பட்டிருக்கு, மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு, தூயாவிய அமுக்கங்கள் தரப்பட்டிருக்கு. திரவ அவத்தையில இருக்கிற ஏ மூழ்பின்னது இது சார்புல பெறலாம். வாயு அவத்தையில இருக்கிற திரவ அவத்தையில இருக்கிற பி மூழ்பின்னத்தையும் தந்த தரவு சார்பாக பெறலாம். இப்ப இவ்வளவு நாங்கள் எடுக்க வேண்டும். இதன்படி மொத்த அமுக்கம் பி ஆவியவத்தில் இருக்கிற மொத்த அமுக்கம் பி ஆவியவத்தில் இருக்கிற ஏ இந்த பௌதியாவிய முக்கம் பி இந்த பௌதியாவிய முக்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த பிஏ எக்ஸே இன்டு பி நோட் ஏ என்று எழுதலாம். எக்ஸே இன்டு பி நோட் ஏ என்று எழுதலாம். பிபிய எக்ஸ்பி இன்டு பி நோட் பி என்று எழுதலாம். இதை வளமையா எழுதுறதோட ஆவியவத்தையில இருக்கிற மொத்த ஆவிய முக்கம் திரவாவத்தையில இருக்கிற மூழ்பின்னம் தூயாவிய முக்கத்தின் பெருக்கம் சக பி இந்த மூழ்பின்னம் தூயாவிய முக்கத்தின் பெருக்கம் ரெண்டின் கூட்டுத்தொகைக்கு இது சமனாக இருக்கு. இப்ப எக்ஸே எங்களுக்கு தெரியாது, ஆனா எக்ஸேக்கு பதிலாக எக்ஸே கேஸ் பி பி நோடைய பிரதியிடலாம். அப்ப பி சமன் எக்ஸே கேஸ் பி நோட் ஏ இன் கீழ் பி நோட் ஏ பி இன் கீழ் பி நோட் ஏ எக்ஸேக்கு பதிலா பிரதியிடும் தர பி நோட் ஏ இருக்கு. இந்த பி நோடையும் இந்த பி நோடையும் இப்ப வெட்டுப்படும் சக எக்ஸ்பிக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸே கேஸ் இன் கீழ் பி நோட் ஏ இன்டு பி போடும். 1 மைனஸ் எக்ஸே கேஸ் இன்டு பி இன்டு பி நோட் ஏ இந்த எக்ஸ்பிக்கு பதிலாக பிரதியிடப்படும் வேற பி நோட் பி. சரி, ஒரு விளங்கிக் கொள்ளுங்க. மொத்த ஆவிய முக்கம் ஏயினுடைய பௌதியாவிய முக்கம் பியினுடைய பௌதியாவிய கூட்டுத்தொகைக்கு சமன். ஏயினுடைய பௌதியாவிய முக்கம் ஏ இந்த மூழ்பின்னம் ஏ இந்த மூழ்பின்னத்தை வாயு அவத்தையில இருக்கிற ஏ இந்த மூழ்பின்னம் மொத்த அமுக்கம் தூயாவிய முக்கம் சார்பாக பெற்றிருக்கு. ஆகவே கொண்டு வந்து எக்ஸேக்கு பதிலாக உலகத்தையும் பிரதிகிறோம். பீனோடையால பெருக்கிற பி இந்த மூழ்பின்னத்துக்கு பதிலாக இன்னொரு தொடர்படுத்திருக்கேன் 1 மைனஸ் எக்ஸே கேஸ் இன்டு பி இன்டு பீனோடே என்று சொல்லி அதை பிரதிகிறோம். அப்ப அங்க பீனோட் பி வரும். அப்ப இதன்படி சமன்பாட்டை நாங்கள் சுருக்கினால் பி சமன் மொத்த அமுக்கம் பி சமன்
இந்த பீனோடையும் இந்த பீனோடையும் கேன்சல் பண்ணப்படும். எக்ஸே கேஸ் இன்டு பி சக இதை விரிச்சு எழுதினால் பீனோட் பி ஒண்ட பீனோட் பி ஆல் வரைக்கும் பீனோட் பி சய எக்ஸே கேஸ் பி பீனோட் பி இன் கீழ் பீனோட் ஏ என்று. சரியா? அப்ப இப்ப இந்த கேள்வி பாருங்க, தந்த தரவுகளோட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. எக்ஸே கேஸ் இருக்கு, பி இருக்கு, பீனோட் பி இருக்கு, எக்ஸே கேஸ் எல்லாம் இருக்கு. தந்த தரவுகளோட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தோட மேலே எங்கட வேலை முடியுது. அந்த தரவுகளோட நாங்க போட்டிருக்கோம். இப்ப இந்த சமன்பாடுலயும் எல்லா தரவும் இல்லை. இதுல எக்ஸே இருக்கு, எக்ஸ்பி இருக்கு. அப்ப இதுக்கு பதிலாக இந்த பிரதிட்டு சுருக்கினா விட ஓகே. இப்ப இதோட தரவு இருக்கு. இனி எங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்த தரவை 5 விடையில ஏதோ ஒரு விடையோட மச் பண்ண கொண்டு போக வேணும். பொருத்தப்பாடாக நாங்கள் பொருத்திட்டோம்னா இது வேறு எந்த வடிவத்துக்கு சமன் என்று சொல்லலாம். அது ஒரு நிறுவலுக்குரிய ஒரு முயற்சி. சரிதான், ஒரு நிறுவலுக்குரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சி சில மாணவர்களுக்கு படாண்டு சமன்பாடுகளையும் விடைகளையும் பார்க்க என்ன செய்யணும் அப்படின்னு தோன்றும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யணும், இருக்கிற ஒவ்வொரு விடையும் இந்த விடைக்கு சுருக்கி சுருக்கி பார்க்கணும். இப்ப முதலாவது விடையை எடுத்து சுருக்கி பார்க்க தொடர்படாது. சரியா? அப்ப அந்த விடையை நாங்கள் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 3வது விடையை நாங்கள் தொடர்படுத்தினா அப்படி வராது. அதே மாதிரி 4வது விடையை நீங்க எழுவ மாட்டேன் செய்து இப்படியே ஒவ்வொன்றோண்டோ தொடர்படுத்தி பார்க்கணும். அப்ப இது ஒரு தர்க்க ரீதியாக யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த தரவுல நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், மேல நிக்கிறோம். பி இந்த பி நோட் பி எல்லாம் மேல இருக்கு. ஆனா விடைகள்ல சில இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பி எல்லாம் கீழே இருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், பீனோட்டாலையும் பீனோட் பி ஆலையும் ஒட்டுமொத்த சமன்பாட்டை பிரிக்கிறோம். நாங்கள் விடைக்கு வாரதுக்காக பொருத்தமான விடைக்கு வாரதுக்காக இந்த ஒட்டுமொத்த சமன்பாட்டாலையும் ஒன்றின் கீழ் பீனோட் எக்ஸ் பி பீனோட் பி ஆல பிரிக்கிறோம். பி பீனோட் பி ஆல பிரிக்கிறோம். அப்ப பிரிச்சால் இது அழிக்கவா பி இன் கீழ் பி இன்டு பீனோட் பி. இதான் ஒட்டுமொத்த சமன்பாட்டை பிரிக்க போறோம். பி இன்டு பீனோட் பி ஆல பிரிக்க போறோம். சமன் எக்ஸே கேஸ் இன்டு பி இன் கீழ் பி இன்டு பீனோட் பி. இது எல்லாரும் நான் பிரிக்கிறேன் பஞ்சம் இல்லாது. சக பீனோட் பி பி இன்டு பீனோட் பி ஆல பிரிக்கிறேன். சய எக்ஸே கேஸ் பி இன்டு பீனோட் பி பி இன்டு பீனோட் பி ஆல பிரிக்கிறேன். அதாவது இதுல புறப்பட்ட இந்த சமன்பாட்டை பி தர பீனோட் பி ஆல பிரிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பி நிகர்மாறாக இருக்கு விடைகள். அப்படி பிரிக்கும் போது கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற பியும் இதுல இருக்கிற பியும் மட்டும் அவங்களுக்கு ஒன்றின் கீழ் பீனோட் பி1 இதுல இருக்கிற மட்டும் ஒன்றின் கீழ் பீனோட் பி1 சமன் இதுல இருக்கிற பியும் இதுல இருக்கிற பீனோட் மட்டும் பட்டால் எக்ஸே கேஸின் கீழ் பீனோட் பி மிஞ்சும். எக்ஸே கேஸின் கீழ் பீனோட் ஏ சோ பி மிஞ்சும். இதுல பீனோட் பி மட்டுப்பட்டா சக ஒன்றின் கீழ் பீவன் இதுல சய இதுல பி பீனோட் பி இருக்கு, இதுல பி பீனோட் பி இருக்கு. அப்ப உங்களுக்கு எக்ஸே இதுல ஏற்கனவே ஒரு பீனோடே இருக்கு, நாங்கள் பி இன்டு பீனோட் பி ஆல பெருக்கினாங்க. அப்ப எக்ஸே கேஸின் கீழ் இந்த பி பீனோட் பி வெட்டுப்பட கீழே பீனோடே மட்டும் மிஞ்சும். அவர்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இதுல பெறப்பட்ட சமன்பாட்டை பீதர பீனோட் பி ஆல ஒட்டுமொத்தமா பிரிக்கிறேன். அப்ப இந்த பிய பீனோட் பி ஆல பிரிக்கிறேன்,
எக்ஸே கேஸின் கீழ் பி 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 நோட் பி ஆல பிரிக்கிறேன், பி நோட் பியையும் பி பி நோட் பி ஆல பிரிக்கிறேன். எக்ஸே கேஸ் பி பி நோட் பி பி நோட் ஏ இருக்கு, அதையும் பி நோட் பிபி ஆல பி பி நோட் பி ஆல பிரிக்கும். அப்படி பிரிக்கும் போது மேலே இருக்கிற கீழே இருக்கிற கணியங்களை சுருக்க எங்களுக்கு இந்த விட கிடைக்கும். இதுல கூட எங்களுக்கு விட ஏதாவது மேட்ச் பண்ணுதா? இல்ல, பொது எடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸே கேஸ் வந்து பொது எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றி கொள்ளுவோம். ஒன்றின் கீழ் பிஏ எழுவா மாற்றம் செய்து கொண்டு, சரி, ஒன்றின் கீழ் பிஏ ஒரு பக்கத்துல வச்சுக்கொண்டு ஒன்றின் கீழ் பி சமன், இது இது ஒரு பக்கத்துல இருக்கு. ஒன்றின் கீழ் பி நோட் பி இருக்கு, ஒன்றின் கீழ் பி நோட் பி இங்காலி பக்கம் இருக்கு. இது இங்க வந்துச்சுன்னு சொன்னால் சக எக்ஸே கேஸ் கீழ் பி நோட் ஏ என்று வரும். இது இங்கால வரைக சய எக்ஸே கேஸ் கீழ் பி நோட் பி என்று வரும். பி நோட் ஒன்றின் கீழ் பிய இங்கேயே வச்சுக்கொண்டு மற்ற எல்லாரும் அடுத்த பக்கம் கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆகும், பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும். இதுல எங்களுக்கு விட வந்துச்சா? அதுலயும் எங்களுக்கு விட வரையில உங்களோட மேட்ச் பண்ணுது. இதுலயும் எக்ஸே கேஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸே கேஸ் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? பொது எடுக்கலாம். பொது எடுத்தா ஒன்றின் கீழ் பி நோட் ஏ ஒன்றின் கீழ் பி நோட் பி வரும். அப்ப இந்த இடத்துல வச்சு ஒன்றின் கீழ் பி சமன், ஒன்றின் கீழ் பி சமன் ஒன்றின் கீழ் பி நோட் பி சக எக்ஸே கேஸ் இருக்கு. அத பொது எடுத்தால் எக்ஸே கேஸ பொது எடுத்தால் பிராக்கெட்டுக்குள்ள ஒன்றின் கீழ் பி நோட் ஏ சய ஒன்றின் கீழ் பி நோட் பி என்ற தொடர்பு கிடைக்கும். இது எங்களுக்கு ஒரு இடத்துல மேட்ச் பண்ணும். இரண்டாவது இடத்துல இது மேட்ச் பண்ணும். ஒன்றின் கீழ் பி சமன் எக்ஸே கேஸ் முழுவதன் பிராக்கெட்டுக்கு ஒன்றின் கீழ் பி நோட் ஏ மைனஸ் ஒன்றின் கீழ் பி நோட் பி சக ஒன்றின் கீழ் பி நோட் பி என்று சொல்லி மேட்ச் பண்ண. அப்ப நாங்கள் இரண்டாவது படியை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனா இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல இது தர்க்க ரீதியாக ஏன் இப்படி நான் பிரிச்சேன் என்று கேட்டால், எனக்கு இந்த தொடர்பு வரணும், ஆகவே நான் பி நோட் பிபியால பிரிச்சேன். நீங்க வேற ஏதாவது ஒரு வழி செய்து இந்த தொடர்புக்கு வரலாம்டா வந்து கொள்ளலாம். அப்ப எங்களை கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நகர்றதுக்காக சில மாற்றங்களை செய்யறோம். இப்ப மேத்ஸ்காரருக்கு நிறுவி பழகி இருக்கு. சும்மா மேலே ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு நிறுவி காட்டுவேன்னு சொன்னா கடைசியில ஒன்று அதே எப்படி எழுதிட்டு போடுவாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு நிறுவல்கள் இல்லாததால பயோகாரனுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இந்த கேள்வியில உழவு விஷயம் செய்தால் இந்த விடி எடுக்கணும்னா இந்த கேள்விக்கு விடி எடுக்காம விட்டுட்டு ஓடலாம். இது எங்களுக்கு எவ்வளவு நேரத்தை இது மிச்சம் பிடிச்சி தரும். இந்த கேள்வி செய்யாம முடியும் 50 MCQ முடிச்சு போட்டு இந்த மாதிரியான கேள்விகள்ல கை வைக்கலாம். சரியா? இதுல நான் பயன்படுத்தின ஸ்கில்ல கவனிச்சு கொள்ளுங்க.